பார்த்தாச்சு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்துருக்கோம். பட் ஆனால் பேசுறது கேட்கவே செய்யாது. அவ்வளோ சுத்தமாக இறைச்சலாக இருக்குது. யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணலைங்க. அதனால் எல்லாருமே சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு போகிறாங்க. தண்ணி நிறையா உழுது போல். பட் இது கம்மி தான், இதோட நிறையா உழும். அந்த நேரம்லாம் குளிச்சிருக்காங்க. பட் இப்போ நிறைய அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா யாருக்கும் அலோடு இல்லை போல். அதனால் அப்படியே நம்ம வந்தோமா பார்த்தோமான்னு எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. நாங்களும் வந்தோம் பார்த்தோம் கிளம்புவோம். ஆனால் மழை வர மாதிரி இருக்குது. எப்போ மழை வரும்னு தெரில. ரொம்ப குளிர்ந்தாலும் இருக்குது. சூப்பராக பூராப்பாவும் இருக்குது. குரங்கெல்லாம் அந்த சைடு நிறையா உட்காந்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லா ஆளுக்கும் நிறையா நிற்கிறாங்க. நாங்களும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு மும்பையிலேருந்து பாபநாசம் இந்த டைம் வந்து தண்ணியும் இங்கே போகிறது உள்ளவங்களையும் குளிக்க விட மாட்டேங்காங்க. முன்னாடிலாம் இந்த இடத்துலையாவது குளிக்க விடுவாங்க கீழே போய். இப்போ அங்கேயும் வந்து சடனாக வந்துடுது அப்படிங்கிறதுனால எது பக்கமும் அலோடு இல்லை. முன்னாடிலாம் நிறைய தடுப்பு சேர் மாதிரி வச்சு கொஞ்சமாக தண்ணி போய் அதுலேருந்து குளிக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கும் ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. பல விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. எப்படி எப்படி இருக்குதுன்னு எல்லா பக்கம். அதுவும் குரங்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குரங்கு நண்பர்கள் ரொம்ப கம்மி. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். மழை வேற வர மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஓடிடணும். தனியாக வந்திருக்கோம். குரங்கு எதுவும் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளும் கிடையாது. பயமாகவும் இருக்குது. அதனால் ஏன்னா மும்பை சைடில் நிறைய குரங்கு அட்டாக் பண்ணுறதை பார்த்து எங்களுக்கும் இங்கே பயமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் குரங்கு அப்படி இல்லை. ஆனால் எந்த நேரம் எப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும். சரி, ஓகே, கிளம்பலாம். பாய் பாய். தண்ணி ரொம்ப கம்மி ஆகிட்டா. புதுசாக நிறைய தான் வந்துருக்கு. மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான். கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லா இடமுமே அப்படியே நல்லா இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது சந்தோஷம்.